இன்னைக்கு எனக்கு மியூசியம் ஆர்கியாலஜி லம்பா புஜாங்க்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. இந்த மியூசியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிடா மாநிலத்தில் மிர்போ அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்குது. அதாவது சுங்கைப்பட்டணி டவுன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து 23 கிலோமீட்டரில் தாங்க இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு. மலேசியாவிலே இந்த ஒரு மியூசியமில் மட்டும்தாங்க கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இங்கே ஹிந்து பூதாவோட வர்த்தகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூஃபும் எவிடன்ஸும் இங்கே பொருட்களாக இவங்க டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அதை நம்மளால் பார்க்கவும் முடியுது. இந்த மியூசியம் அஃபிஷியலாக 23 ஜனவரி 1980 தாங்க பப்ளிக் டிஸ்பிளேக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ உள்ள கிடா சுல்தான் தான் இதை திறந்து வச்சிருக்காரு. இந்த மியூசியமை சுற்றி இருக்கிற நிலப்பரப்பு, அதாவது 400 கிலோமீட்டர் அளவுல உள்ள நிலப்பரப்புல பல இடத்தை இவங்க தோண்டி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் கிடைக்கப்பட்ட பொருட்களை தான் இந்த மியூசியம்ல இவங்க டிஸ்பிளேக்கும் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, லம்பா புஜாங் ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய ஒரு வர்த்தகத்தனமா இருந்திருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம தமிழர்கள் வந்ததுக்கான சான்றிதழ் ரொம்ப நிறையாவே இருக்குங்க. அதாவது நம்ம சோழர்கள் கண்டிப்பா அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, வியாபாரமும் பண்ணியிருக்காங்க. மொத்தமா இந்த மியூசியம்ல இவங்க 2 கேலரியை உருவாக்கி வச்சிருக்காங்க. கேலரி 1 அண்ட் கேலரி 2. இது ரெண்டுலயுமே பல பொருட்களை இவங்க வந்து டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. இந்த மியூசியமோட ஆபரேஷன் டைம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மியூசியம் டெய்லி ஓப்பனுங்க. 9 to 5 PM டெய்லி ஓப்பன். வருஷத்துல ஹரி ராயா ஐடில் ஃபித்ரி மற்றும் ஹரி ராயா ஹஜி இந்த 2 இஸ்லாமியரோட பெருநாளுக்கு மட்டும் தான் இந்த மியூசியமை இவங்க க்ளோஸ் பண்றாங்க. மற்ற நாள் எல்லாமே ஓப்பன் தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மியூசியமுக்கு போறதுக்கு நீங்க எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இந்த மியூசியம் முற்றிலும் ஃப்ரீயான ஒரு மியூசியம். ஜஸ்ட் நீங்க அதுல மியூசியம்குள்ள என்டர் ஆகிறப்ப அங்க ஒரு விசிட்டர் புக் இருக்கும். அதுல உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். அதுவும் நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா போறீங்க, ஒரு 10-15 பேர் இருக்கீங்கன்னா அந்த ஃபேமிலி உள்ள ஒரு ஆள் அந்த புக்கை ஃபில் பண்ணா போதும். 2 கேலரியுமே நீங்க சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மியூசியம் பக்கத்திலேயே ஒரு அழகான வாட்டர் ஃபால் இருக்குங்க. அதுதான் இப்போ நீங்க பார்க்குற இந்த வாட்டர் ஃபால். இப்போ வெயில் காலமா இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் குறைவா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த வாட்டர் ஃபால்ல குளிச்சிட்டு கூட போலாங்க. பக்கத்திலே டாய்லெட், பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதாங்க. நான் பர்சனலி உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ற விஷயம் ஒன்று மட்டும் தாங்க. நீங்க கிடா சைட் வந்தீங்கன்னா, இல்ல நீங்க கிடால தான் இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த மியூசியம் லம்பா புஜாங்க ஒரு தடவையாச்சும் நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும்.